ஒரு ஹெல்ப் பண்றியா? இந்த கர்ச்சீஃபை மூக்கிலே கட்டி விட்டுரு. ஐ மீன் இந்த நாத்தத்தை என்னால தாங்கவே முடியல. இட்ஸ் டிஸ்கஸ்டிங். ஏய் வாய மூட போறே இல்லையா? நீ ஒன்னும் மினிஸ்டர் கலெக்டர் பொண்ணுலாம் கிடையாது. உன்னை காப்பாத்த எந்த ஆர்மியும் இங்க வரல. Come on guys, just relax. நீங்க என்ன கடத்தி முழுசா 2 மணி நேரம் கூட ஆகல. அப்புறம் இன்னொன்னு, உங்க 2 பேருக்கும் பணம் கூட கிடைக்க போறதில்ல. ஏன்னா என்னோட சித்தப்பா இந்த உலகத்திலே பெரிய கஞ்ச பிசினாரி. உனக்கு மனசுல ரொம்ப புத்திசாலி நினைப்பா. பீஸ் பீஸ் ஆக்கிடுவோம், வாயை மூடு. ஓகே சரி, உங்க வேலையை முடிச்சுக்கோங்க. ஆனா உங்க 2 பேருக்கும் நான் ஒரு கேரண்டி கொடுக்குறேன். நீங்க 2 பேரும் நீங்க இப்படியே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை தான். உங்களுக்கு தூக்கு தண்டனை பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க 2 பேருக்கும் பணத்து மேலதான் இன்ட்ரெஸ்ட், ரைட்? உங்களுக்கு பணம் கிடைக்கணும்னா வேற ஒருத்தருக்கு போன் பண்ணணும். அந்த ருத்ர பிரதாப் ரணாவத் பத்தி எனக்கு சுத்தமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ருத்ரா, உன்னோட ஜாக்கெட் பரவாயில்ல வச்சுக்கோ. நான் இதை அப்புறமா வாங்கிக்கிறேன். மயூரா, நீ நல்லா தானே இருக்க? யா, நான் நல்லா இருக்கேன். அப்புறம் பெரியப்பா உள்ள வந்து டிஷும் டிஷும் பண்ணி உன்னை கூட்டிட்டு வந்துட்டாரா? Pretty much. பாலை குடிச்சிடு, பிரச்சனையும் இல்ல, சந்தோஷம் தான். அவ நல்ல பொண்ணு, அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணு கூட. அப்புறம் பாருங்க அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் இன்னொரு விஷயம் சொல்லலாமா? இப்போ உங்களுக்கு சரியா போய் கூட சொல்ல தெரியல. பேசும்போது உங்க கண்ணு ஒரு இடத்துல நிக்கவே மாட்டேங்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்க கண்ணுல நான் பார்வதியை மட்டும்தான் பார்த்தேன். ஆனா நீங்க அப்ப ஏத்துக்க தயாரா இல்ல. அப்புறம் இன்னைக்கு உங்க மனசு கொஞ்சம் தள்ளாடி போயிருக்கு. ருத்ரா தம்பி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க அதை கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க. மயூரா நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவ. நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. ஒத்துக்கிறேன், அவ பார்க்க பார்வதி மாதிரி தான் இருக்கா. துருவா வேற பார்வதி தான் அவளை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கான். இப்ப எனக்கு கவலை எல்லாம் ஒரு விஷயத்த பத்தி தான் இருக்கு ருத்ரா தம்பி. இருந்தாலும் அதான் உண்மை தம்பி. அவ இங்க இருந்து போயிட்டானா துருவா நிலைமை என்ன ஆகும்? உங்க நிலைமை என்ன ஆகும்? என்ன மன்னிச்சிருக்க, நான் ரொம்ப ஜாஸ்தியா பேசுறேன். தெரியும் எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ரொம்ப உடம்பு முடியாம போனா அப்பா அடிக்கடி வந்து உங்களை பார்த்துப்பாரு, அதான் சொன்னேன். சரி நம்ம போலாம், லேட் ஆகுது. நான் நல்லா தான் இருக்கேன். நான் எதுவும் கேட்கலையே. Pick up the phone, Rohit. Pick up the phone. ஹாய், நீங்க ரோஹித்க்கு கால் பண்ணிருக்கீங்க. நீங்க மார்னிங் கால் பண்ணி நான் எடுக்கலன்னா நான் அப்போ யோகால இருக்கேன்னு அர்த்தம். இல்ல நீங்க ஈவினிங் கால் பண்ணி நான் எடுக்கலன்னா அப்போ நான் பார்ட்டில இருக்கேன்னு அர்த்தம். இல்ல நீங்க மதியானம் கால் பண்ணி நான் எடுக்கலன்னா அப்போ நான் ஒர்க்ல பிஸியா இருக்கேன்னு அர்த்தம். எந்த மெசேஜா இருந்தாலும் சொல்லுங்க, நான் அதை கேட்டுக்க முடியும். எப்போ நான் ஃப்ரீயா இருக்கணும் அப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். Oh God, உன்னோட வாய்ஸ் மெசேஜ் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஓகே, லுக், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் ப்ளீஸ் உன்னால வர முடியுமா? வெட்டிங் லொகேஷனை ஃபைனலைஸ் பண்ண நீ தான் இங்க வந்தாகணும். அதுக்கு தான் கூப்பிடுறேன்.
ரொம்ப லவ்வோட இந்த பெயிண்டிங் பண்ணல, இங்க பாத்தியா நான் அதே மாதிரி இருக்கேன்ல. அதனால தான் நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். துருவா, என்னாச்சு துருவா? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? துருவா, துருவா, என்ன பாரு, என்னடா ஆச்சு? அப்பா, அவங்க என்னோட மம்மி இல்ல. மம்மி அவங்கள அனுப்பல. நான் தோத்து போயிட்டேன். நீங்களும் பெரியம்மாவும் தான் ஜெயிச்சீங்க. இதை யார் உன்கிட்ட சொன்னா? அப்பா மயூரா சொன்னதையெல்லாம் நான் கேட்டேன். அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. அப்படிலாம் இல்லப்பா. அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. அவங்க என்னை விட்டு வாழாத, போயிட்டாங்க. நீ அழாம தூங்க. ஏன் இதை குடிக்க மாட்டேங்கிற? இங்க பாரு, இதை குடிச்சாதானே சீக்கிரமா உடம்பு சரியாகும். அதுக்காக தான். Now that's better. அவன் இப்ப மாத்திரை சாப்பிடணும். நல்லா தெரியும். நீயே கொடுத்துரு. மைரா, வெரி குட். மைரா, நீங்க பாட்டு பாடுங்க. என்ன? அந்த பாட்டு. என்ன பாட்டு? ஜோதியை ஏற்றுன்னு பாடுவீங்களே. நோ துருவா. ஆனா என்னோட திங்ஸ் எல்லாம் திருடு போயிடுச்சுன்னு அந்த லேடி சொன்னாங்க. இதெல்லாம் சமீர் கிட்ட இருந்துச்சு. தேங்க் யூ. அது வந்து மயூரா, ருத்ரா நான் ப்ளீஸ் லீவ். இங்க பாரு மயூரா, எனக்கு இங்க பாரு ருத்ரா, எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல. ப்ளீஸ் லீவ். இத பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு தடவை. ருத்ரா, நீ என்ன வெறுப்பேத்தி கேம் விளையாட நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஜஸ்ட் லீவ். ஆஃப் கோர்ஸ் நீ எப்படியும் நான் சொன்னதை கேட்க போறதில்ல. நானே இங்க போறேன். மைரா, பெரியப்பா, இந்த கேமரா மைராவோடது. அம்மா அப்பா ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். என்கிட்ட கூட. குடும்பத்துல நீ தலையிடுற வேலையை விட்டுடு. முடியாது. நான் தலையிட்டே திருவேன். நான் பேசியே திருவேன். ஏன்னா இவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. அவங்க தன்னோட ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண நினைக்கிறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? ஓ, ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு ஊறுகாய் வேணுமா? ஆனா நாளைக்கு தானே வேணும். உங்களுக்கு நாளைக்கு கிடைச்சிடும். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மயூரா, நீ எதிர்த்து பேசாம இரு. வாட்? பாத்தீங்கல்ல, நீங்க இவ்வளவு தூரம் இன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க என்ன எதுவுமே பேசாதன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணத்தை நான் சொல்றேன். இந்த சோம்பேறிக்கு எப்ப வாய மூடணும்னு நல்லாவே தெரியும். சரி, என் வீட்டு விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு? தங்கச்சி. நான் இவங்களை அக்கான்னு கூப்பிடுறேன்.